GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Remax, my device, my life. Coming soon. சில கதைகள் கேட்கும்போது யூ வில் கெட் அ ஸ்பார்க் சம்வேர். அந்த ஸ்பார்க் கிடச்சிட்டுனா ஐ வில் டெஃபினெட்லி சே எஸ் டு இட். சும்மா வந்து போகிற மாதிரி எந்த கேரக்டர்ஸும் இல்லை. இன்னும் இது வரைக்கும் வராத இமோஷன்ஸ் எல்லாமே ஐ திங்க் இட் வாஸ் பியூட்டிஃபுல்லி கொரியோகிராஃப்ட். எனக்கும் லைக் மை கருணா கேரக்டர் வாஸ் லைக் ஐ மீன் கோயிங் த்ரூ ஆல் கைண்ட் ஆஃப் இமோஷன்ஸ். ஒரு படமாக பார்க்கும்போது ஒரு ஸ்டார் காஸ்ட் ஒரு ஹீரோ பேஸ் மூவியாக இருந்தாலும் ஹீரோயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் மாதிரி படம் வந்துட்டு தான் இருக்கும். இந்த கண்டென்ட் இஸ் குட், டெஃபினெட்லி ஆடியன்ஸ் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் மெயின். ஸ்ட்ரகிள் இருந்தால் தான் லைஃப் தான் நான் நினைக்கிறேன். அதர்வைஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ பிளெயின் ரேண்டம் திங். பிரசார் லேபில் தான் சீன படத்தோட ஏதோ ஒர்க் போயிட்டு இருந்தது. மாருதி ஸ்விஃப்ட் கார் வந்துச்சு அண்ட் somebody walked by. So நான் இங்கே பார்த்துருக்கேன் யாரோ நல்லா இருக்கேன் இஸ் விஜய் எஸ் and then he got into the Maruti Swift and he left and I was like oh shit. உங்களுக்கு நான்வெஜ் தான் சாப்பிடுவாரா? சாப்பிடும்போது நான் பேச மாட்டேன். ஸோ படமே சாப்பாடுறதுக்காக நான் பண்ணுறேன். ஸோ யூ கான்ட் இன்சல்ட் இட் தட். நான் வந்து அது லைஃப்பில் சாப்பாடு கிடைக்கல இல்லை நான் தூங்கலை அந்த மாதிரி சென்டிமெண்டல் டாக்ஸ் கேட்குறதும் சொல்கிறதும் எனக்கு பிடிக்கிற விஷயம். பார்ட் ஆஃப் லைஃப். பசி என்னன்னு எனக்கு தெரியும். பெரிய பெரிய செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் வரும்போது ஐ ஆல்வேஸ் see people just wasting food and all. கருடன் பயங்கரமா ரிலீஸ் ஆகி ரொம்ப சூப்பரா ரொம்ப ஹையா பறந்துகிட்டு இருக்காரு. ஸோ படம் பார்க்கும்போது ஒரு வில்லேஜ் பேஸ்டாக இருந்தாலும் இங்கே மால்ஸ் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ ஹவுஸ் த ரிசப்ஷன், ஹவுஸ் தமிழ் பீப்புள் ட்ரீட்டிங். நான் வந்து 12 years முன்னாடி தான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி என் கரியர் ஐ ஸ்டார்டட் இன் தமிழ் சீடன் படத்தில். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் ஐ ஜஸ்ட் மேட் அ தியேட்டர் விசிட். சூப்பர் ரியாக்ஷன். இப்போ சின்ன டைலாக்ஸ்லேருந்து மேஜர் சீக்வன்ஸ் வரைக்கும் எல்லாருமே தே ரியலி ஐ ஹேட் அ கிரேட் டைம் பிகாஸ் இட் வாஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபில்ம். ஒன்ஸ் ஐ ஃபினிஷ்ட் த ஸ்கிரிப்ட் நான் கன்வின்ஸ்ட் ஆகிட்டேன் லைக் நவ் இட் இஸ் டைம் ஃபார் மீ டு டூ திஸ் ஃபில்ம் பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் வரும்போது திரும்பி வரும்போது ஐ வாண்டட் பீப்புள் டு லைக் மீ அண்ட் அப்ரிஷியேட் த எஃபர்ட். Also, it should be an extension of all that I have done in Malayalam. It should not be just a debut மாதிரி ஃபீல் ஆகக்கூடாது பிகாஸ் இட்ஸ் ஹை டைம். ஸோ பை காட்ஸ் கிரேஸ் எல்லாம் நல்லா வந்துருக்கு. லைக் யூ செட் கருடன் நல்லா பறக்குது. ஸோ ரொம்ப உயரமாக பறக்குது. ஆக்சுவலி எப்பவுமே உங்களுடைய படங்கள் எடுக்கும் போது மேபி அந்த தமிழில் நீங்கள் படம் பண்ண கவுண்ட் வேணால் கம்மியாக இருக்கலாம். பட் நீங்கள் பண்ண படங்கள் எல்லாமே வந்து இங்கே ஒரு பேசு பொருளாக இருந்து இன்ஃபேக்ட் நிறைய ஹீரோயின்ஸ்க்கு உங்கள் மேலே பொறாமையாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா இங்கே கொஞ்சம் படம் பண்ணாலும் அந்த படம்லாம் ரொம்ப உங்களோட கேரக்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம். உங்களுக்கு ஒரு பீட் நெடுஞ்சாலையாக இருக்கட்டும், ஜீரோவாக இருக்கட்டும் அண்ட் அதே கண்களாக இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு ஒரு தனி பேர் கொடுத்துச்சு. ஸோ ஒரு பக்கம் ரொம்ப ரீசனாக நான் சசிகுமார் சார் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். ஐ வாஸ் ஆஸ்கிங், ஸோ நீங்கள் தெரிஞ்ச ஹீரோயின் யார் ரொம்ப நல்லா நடிப்பா ஆனால் அவங்கள ஒழுங்காக யூஸ் பண்ணலை வித்தவுட் எனி ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் இசட் சிவதா. ஏன்னா அவங்க அவ்வளோ சூப்பராக நடிப்பாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்ற இந்த ஒரு காரணத்துக்காக அவங்கள வந்து நிறைய படம் யூஸ் பண்ணல. அப்படியா? தெரியல, நீங்க தான் சொல்லணும். அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறது எப்படி? எனக்கு வரது நான் கரெக்டாக பண்ணுறேன், அவ்வளோதான் தெரியும். மேபி இங்கே இருக்கிற டேரக்டர்ஸ் கிட்ட கேட்கணும். நீங்கள் அந்த கேள்வி என்கிட்ட கேட்கக்கூடாது. ஆனால் கரெக்டாக வரும்போது அந்த ஸ்கிரிப்ட் கரெக்டாக வருது. பட் அது சில படங்கள் நீங்கள் வேணான்னு சொல்லிடுவீங்களா? நான் கேட்குறது சப்போஸ் சில படம் வந்து ரொம்ப ஹீரோக்கு தான் முக்கியத்துவம் வருது, அப்படி வேணான்னு சொல்றது இல்லை. பிகாஸ் as a heroine once in a while you have to do அந்த கைண்ட் ஆஃப் மூவிஸ் ஆல்சோ. அது எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணணும் இல்லை. எப்போவுமே பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் மட்டும் இல்லாமல் you have to try that also. பட் நம்ம சொல்லுவோம் சில கதைகள் கேட்கும்போது you will get a spark somewhere. அந்த ஸ்பார்க் கிடச்சிட்டுனா ஐ வில் டெஃபினெட்லி சே எஸ் டு இட். செகண்ட் ஹாஃபில் தான் ஜாஸ்தி இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் இந்த சீக்வன்ஸ் தான் சொன்னோன்னே ஐ டென்ட் எனக்கு வேற எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் என்னதுக்கு எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணணும் தான் சார் கிட்ட கேட்டேன். மிச்சப்படி எதுவும் இல்லை. நான் ஏதாவது என் சைட்லேருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுமா சார் தான் கேட்டேன். பிகாஸ் நோன்னு சொல்ல வேண்டிய ஒரு ரீசனே ஐ குடன்ட் ஃபைண்ட் இட் அவுட். பிகாஸ் சச் அ நைஸ் ஸ்கிரிப்ட். நான் முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் சும்மா வந்து போகிற மாதிரி எந்த கேரக்டர்ஸும் இல்லை. இட் ஹேஸ் அ கிளியர் கட் டெஃபினிஷன். அதோட பீக் ஒரு பாயிண்டில் இருக்கும், அதோட எண்டிங் எப்படி இருக்கும், எல்லா கேரக்டர்ஸுமே உங்களுக்கு படம் பார்த்துட்டு வரும்போது ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் வுட் ரிமைண்ட் இன் யுவர் ரிமைன் இன் யுவர் ஹெட், ரைட்? ஸோ அது வந்து கிடைக்கிறது கம்மி. சில டைமில் வந்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து எங்கே போயிடுச்சுன்னே தெரியாது கடைசியில் மூவி பார்க்கும்போது. ஸோ அப்படி இல்லாமல் இருக்கும்போது ஓகே ஓகே பியூட்டிஃபுல். ஆக்சுவலி இப்போ தெலுங்கு டைமில் பார்த்தீங்கன்னா டோலிவுட்டில் வந்து
இப்போ என்டிஆர் அவங்க வந்து ஒரு டெமிகாட் ஸ்டேட்டஸில் தான் அவங்க பார்ப்பாங்க. யூஸ் டு தேட்டர்லாம் போகும்போது இந்த கற்பூரம் ஆராதனைலாம் பண்ணுவாங்க. இப்போ உன்னி முகுந்தன் அவர் வந்து மலையாளத்தில் அந்த ஒரு ஸ்டேட்டஸில் இருக்காங்க. ஐம் சேயிங் லைக் கிட்டத்தட்ட இவரை ஒரு ஐயப்பனாக தான் பார்க்குறாங்க. ஆனால் பயங்கர ஒரு ஆர்ம்ஸ்லாம் வச்சு ஐயப்பனாக இவர் இருக்கார். ஸோ அப்படி பார்க்கும்போது ஹவு டு பீப்புள் டேக், ஏன்னா இப்போ நம்ம வெளியில் யூஸ்வலாக ஆக்டர்ஸ் கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, இப்போ எப்படி மற்ற ஒரு ஐடி பீப்புள் ஒரு அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி இது எங்களோட ஒரு ப்ரொஃபஷன், பட் பீப்புள் வில் லிட்ரலி செலிப்ரேட், யார் எவர்னு தெரியாது. No, it's nowhere near to what you said in Kerala at least. Okay. Nothing like that. But how do people react? அந்த No, படம் they love me, but definitely not like a demigod version. Nothing like that. They make sure that I'm grounded. The fact is that I'm glad that நல்ல கதை I got and I could do a part. இதோட ஹேங் ஓவர் ஐ ட்ரை டு கட் டவுன் ஆஃப் இட். லைக் நான் வந்து ஐ வாண்ட் மேக் ஷோர் தட் மை ஆடியன்ஸ் டோன்ட் லிங்கர் இன் டு தட் ஸ்பேஸ் ஆர் அதையே பண்ணிட்டு இருந்தால் ஆஃப்டர் பாயிண்ட் இட் வில் ஸ்டாப் மீ. நான் ஓகே சொல்லிட்டேன் சார், நான் இந்த படம் கம்மிட் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் தேவர் நாட் வெரி ஷுர் பிகாஸ் யாரோ கேரளாலேருந்து ஃபோன் பண்ணி கேட்கினாரு. நான் அவன் ஓகே சொன்னாலும் அவன் ஒரு 10 daysக்கு அப்புறம் நோ பண்ண சார். Because I was saying a lot of no to a lot of other scripts that I was reading. They were quite stressed. Sir, நீங்கள் கரெக்டாக பண்ண போகிறீங்களா? அது நான் சார் yes I have told you right personally, but then they told me and we laughed over it. But the fact is that I make sure that I choose up characters which excite me first. Second, நல்ல டீம் இருக்கணும். Third, with Tamil it was always that திரும்பி வரணும், I want to do something good. Nothing, not to prove a point or anything like that, because என்னோட கரியர் ஸ்டார்ட் ஆகுது இங்கே தான். லைக் பிகாஸ் ஐ டிட் மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம் இன் தமிழ், எனக்கு வந்து மலையாளத்தில் 1-2 ஆஃபர்ஸ் கிடச்சிது and I gradually built my career upon it. So deep down in my heart it was there that okay, my initial though my career flourished in Malayalam, எங்கேயோ தமிழ் தான் என்னோட லைக் பேஸ் which gave me that first entry. Like I don't come from a cinematic film background. So 2-3 years na inga Saligramam area I was just walking around. Yeah, my initial life was in Chennai, this area only. So when I came back and today when I see you look for chances தேடியா? yeah inga da irundhen. மலையாளத்துல ஒரு டயலாகே இருக்கு ஒரு சினிமால, லைக் சினிமாக்குள்ள நுழையணும்னா இந்த சென்னை ஸ்ட்ரீட்ஸ்ல யூ ஹேவ் டு வாக் ஓவர் அந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜ் ஏறி வருது, அந்த மாதிரி ஒரு டயலாக் வந்துடணும் ஒரு சென்டிமெண்ட். It was not by choice but I somehow landed and it was அப்ப யார் நீங்க பாக்கும்போது ஒரு பெரிய ஸ்டார் இங்க தமிழ்ல எல்லாம் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உள்ள actually I had a fantastic experience. நான் வந்து பிரசாத் லேப் தான் என்னோட பிரசாத் லேப்ல தான் சீனம் படத்தோட ஏதோ ஒர்க் போயிட்டு இருந்தது. and I was just standing there, everything was new to me. ஸோ ஒரு மாருதி ஸ்விஃப்ட் கார் வந்துச்சு and somebody walked by. ஸோ நான் இங்கே பார்த்துருக்கேன் யாரோ. தென் ஐ வாஸ் வெயிட்டிங் தேர். தென் ஐ வாஸ் ஜஸ்ட் டேக்கிங் அ வாக் பிகாஸ் ஏதோ படத்தோட ஸ்க்ரீனிங் நடக்குது, ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஸோ மை ப்ரொடியூசர் வாஸ் வெயிட்டிங் தேர். ஐ கேம் தேர் and I saw another guy. So he was wearing a spec. So I was just like, I said, Vijay. Oh. And he was like, yeah. And 2 minutes I was there. என்ன சொல்லணும், I was like, then he again hi and you know how he speaks, right? நல்லா இருக்கேன் இஸ் Vijay, yes. And then he got into the Maruti Swift and he left and I was like, oh shit. என்ன படம் போயிட்டு இருந்தது அப்போ? I think that time I think sir was watching Bodyguard படத்தை, Dilip sir Bodyguard படத்தோட remake was happening back then. So I was standing there. So then I have not seen இப்போ வரைக்கும் பார்க்கல இல்ல. but I think even if I meet him for the second time, this will be a much better cute memory that I will carry in my life. So I knew this director has a very strong confidence level. இந்த மாதிரி விஷயம் கருடன் ஸ்கிரிப்ட் பார்த்தாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். how to shoot and how to convincingly bring so many actors and Suri sarkum I think what best worked in his favor I feel personally from even in the transition போயிட்டு இருக்குல, like from காமெடில இருந்து அந்த ஒரு ஹீரோ ஸ்டேட்டஸ். so இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி உள்ள ஒரு டைரக்டர் இருந்துதான் அவரோட ഏറ്റവും பெஸ்ட். I mean I can say that something that worked really good for him. So because he was preparing that single shot monologue, action sequences, இன்னும் இது வரைக்கும் வராத இமோஷன்ஸ் எல்லாமே. ஐ திங்க் இட் வாஸ் பியூட்டிஃபுல்லி கொரியோகிராஃப்ட். எனக்கும் லைக் மை கருணா கேரக்டர் வாஸ் லைக் ஹேவிங் கோயிங் த்ரூ ஆல் கைண்ட் ஆஃப் இமோஷன்ஸ்.
meanwhile when I was working and I was sure that this movie will do good, இவ்வளோ பெருசாக ஹிட் ஆகுமோ இல்லைன்னா மக்களுக்கு they like it was something good. So yeah. Fantastic. Neatly put actually. ஸோ எப்பவுமே அது ஒரு மாலிவுட்க்கும் கோலிவுட்க்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கல. பீட் அது ஒரு தளபதி டேஸ்லையாக இருக்கட்டும் இல்லை ஜில்லாவாக இருக்கட்டும், அந்த ஒரு பெரிய 2 ஸ்டார்ஸ் இணையும் போது they don't see லிட்டரலாக. இப்போ மோகன்லால் சார் ஸ்டில் இஸ் த ஒரு அல்டிமேட் ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்காரு. ஆனால் இங்கே வந்து விஜய் சாருக்கு அப்பாவை பண்ணுவார், அது டக்குனு அங்கே திரும்ப ஹீரோ பண்ணுவார். ஆல்சோ ஆடியன்ஸ் அக்செப்ட் இட். ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த ஒரு கனெக்ஷன்? அப்பத்துலேருந்து அது எப்பவுமே இருக்கும். ஏன்னா நீங்கள் மலையாளம் படம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க, டக்குனு இங்கே ஒரு நெடுஞ்சாலையில் அவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க, திரும்ப அங்கே போவீங்க. ஸோ ஹவு டு தட் ஒர்க் ஆக்சுவலி? Whatever is happening is a very beautiful trend. I mean, how I see is that எனக்கு வந்து நல்ல கேரக்டர்ஸ் கிடைச்சா I feel in today's time the audiences have evolved way too much. அவருக்கு அந்த exposure, like what OTT has brought in, all the digital media has brought in, like what we see on our phone. So the kind of films எல்லாம் பார்க்கும்போது the audience are much matured. ஸோ சாரி டு இன்டரப்ட். இப்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது உங்கள் ஃபேன்ஸ் கொஞ்சம் பொசசிவ் ஆவாங்கல்ல? லைக் தே வுட் சே லைக் தலைவா நீங்கள் என்ன நல்ல ஹீரோவாக பண்ணுறீங்க, why do you want to act, இன்னொரு படத்தை நீங்கள் ஏன் கேரக்டர் ஆர்டிஸ்ட் நடிக்கணும் இல்லை வில்லனாக நடிக்கணும் அந்த மாதிரி கேட்பாங்களா? இல்லை ஐ திங்க் அவருக்கும் they are looking forward for ஒரு டிஃப்ரென்ஸ் அவருக்கு வேணும்னு நினைக்கிறார். ஐ ஃபீல் ஸோ. என்கிட்ட யாரும் இது வரைக்கும் அப்படி ரிக்வெஸ்ட்டாக வரல, தட் இஸ் இது மட்டும் பண்ணுங்க இல்லைன்னா. ஐ திங்க் இந்த ஏஜில் இஸ் வென் ஐ கேன் டூ மோர் சேலஞ்சிங் ஸ்டப். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் நானும் மேபி டூ ஐ டோன்ட் நோ, தெரியாது. ரைட் ஓகே. ஸோ ஹவு பட் உங்களுக்கு இப்போ ஒரு கருடனில் சசிகுமார் சார் கூட நடிக்கும் போது அவருக்குன்னு ஒரு சில ஆஸ்பெக்ட் இருக்குது. ஸோ சம் பீப்புள் லைக் லிட்ரலி இங்கே இருக்கிற இப்போ வில்லேஜ் அவங்க பீப்புளெலாம் தே ஓன் ஹிம். அவர் வந்து வில்லனா ஒரு 10 பேரை கொலை பண்ண கூட அவங்க நம்ப மாட்டாங்க. அட சசி சார் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார், அவர் நல்ல ஒரு ஸோ அந்த மாதிரியான ஒரு இமேஜ் தான் எப்பயுமே சசி சார் மேலே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவர் கூட ஒர்க் பண்ணும்போது? ஐ வாஸ் டெல்லிங் சசி சார், ஏன்னா 2014 சசி சார் ஒர்க் பண்ணும்போது சமுத்திரக்கனி சாராக இருக்கட்டும் சரி, சசி சார் இருக்கட்டும் சரி சொன்னாங்க நெடுஞ்சாரு. அப்போ அந்த டைமில் நாங்கள் 2 பேரும் பேர் பண்ண மாதிரி ஏதோ ஒரு படம் இது பண்ண, பட் வி டிட்ன்ட் ஒர்க் அவுட் அட் தட் டைம். ஸோ அப்போது எனக்கு சசி சாரையும் தெரியாது, சமுத்திரக்கனி சாரையும் தெரியாது, பட் ஐ ஆல்சோ வாண்டட் டீப் இன் மை ஹார்ட் ஓகே இவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு இருந்தது. பட் இப்போ 10 years பேக் தான் இப்போ ஒர்க் பண்ணுறேன். ஸோ மேபி இட் இஸ் ரிட்டன் சம்வேர். ஸோ அப்புறம் சசி சார்னு சொன்னால் யூ நோ லைக் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அங்கே சசி சார் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? கரெக்ட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸோ இட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. த வே ஹீ கீப்ஸ் த கோ ஆர்டிஸ்ட் அவ்வளோ கம்ஃபர்ட் லெவலாக, நாட் ஓன்லி ஹிம், சூரி சாராக இருக்கட்டும் சரி, உன்னியாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே சரி. இந்த செட்டில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் அதுதான். இவ்வளோ ஸ்டார் காஸ்ட் இருக்குது, படம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். பட் அந்த ஸ்டார்ன்ற ஒரு அந்த ஸ்டார்டம் நோ ஒன் ஷோட் இட் ஆன் செட், நோ ஒன் ஷோட் இட். ஸ்க்ரீன் ஷேரிங் மட்டும் இல்லை, நான் சொல்றது அபார்ட் ஃப்ரம் ஸ்க்ரீன் ஷேரிங் ஆஃப் ஸ்க்ரீன் சொல்றேன். யாருமே இல்லை நான் ஒரு ஸ்டார் அப்படி அந்த இது யாருக்குமே பார்க்கல. ஐ வாஸ் லைக் ஸோ ஹாப்பி. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஈவன் வி வர் சேயிங் ஓகே இப்படி இருந்தாலும் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்தாலும் எவ்ரி ஒன் லைக் நாங்கள் முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு உன்னி இந்த செட்டில் ஓகே உன்னி தெரிஞ்ச ஒருத்தராவது இருக்காரு அப்படிதான் யோசிச்சுட்டு வந்தேன். பட் ஸ்டில் யாருமே அந்த ஒரு ஸ்டார்டம்ன்ற ஒரு ஃபேக்டர் எல்லாமே தள்ளி வச்சுட்டு ஒன்றா உட்காந்து பேசி இட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. பியூட்டிஃபுல். ஓகே. ஸோ இன்னும் ஒரு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்குது. நம்ம என்னெல்லாம் தோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய படத்தோட மூவி ஸ்டைலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. வீட்டில் இப்போ நார்த் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஸ்வீட்ஸ் சாப்பிடுவாங்க. அவங்களோட படங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான இது சொல்லுவாங்க, சாம்பார் இருக்கணும், அப்பளம் இருக்கணும், கூட்டு இருக்கணும். ஸோ இது எக்ஸ்பெக்ட் லைக் நிறைய விதமான ஒரு படத்தில் பாட்டு இருக்கணும், ஃபைட் இருக்கணும். இப்போது மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது எக்ஸ்பெக்ட் சம்திங், நீங்கள் கொஞ்சம் ராவாகவே சாப்பிடுவீங்களா, கொஞ்சம் கோகனட் ஆயிடலாம், படங்கள்லாம் அது மாதிரி ரியலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. இருக்கு வீட்டுக்கு போய் யோசிக்கணும் அப்படியான்னு பார்த்தா அது இருக்கும், ஓரளவுக்காச்சும் இருக்கும். அப்படி இருக்கலாம். நான் இங்கேயோ ஒரு இடத்துல படிச்சது, பட் அது ரிலேட் பண்ணி பார்க்கும்போது இட்ஸ் ட்ரூ. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தமிழில் ஒரு கம்பேக் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால் வந்து இங்கே இருக்க தமிழ்நாடோட ஆத்தென்டிக்கான ஒரு மீன் குழம்பு வி வாண்ட் யூ டு ட்ரை நவ். இப்போ சாப்பிடணுமா? லைட்டா எஸ் ஆஃப் கோர்ஸ். Genuinely the segment you want? Really this is one of our very favorite segment. What is the segment name? சாப்பிட்டுக்கிட்டே ஒரு இன்டர்வியூ.
எஸ் சிவன். I don't want to waste, but கொஞ்சோண்டு எனக்கு இது மட்டும் கொஞ்சமா போட்டு. ஆஹா, நாங்க வந்து இதுதான் தமிழர் பாரம்பரியம். இவன் வேற ரொம்ப சென்டிமெண்ட், அவங்க மனசுல நினைப்பாங்க இவன் ரொம்ப சென்டிமெண்டா பேசுறானே எதுக்கு எடுத்தாலும். ஓகே, we were asking, you know what brother, we were literally asking, உன்னை brother நான்வெஜ் தான் சாப்பிட்டு வரா? சாப்பிடுவாரு, பட் நான் சாப்பிடும்போது நான் பேச மாட்டேன். ஸோ இது ரொம்ப டேஞ்சரா இருக்கு. இல்ல 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 இல்ல, அப்படிதான் பழக்கம். இல்ல இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அதுக்கு லீவ் விட்டுருங்க ப்ளீஸ். I can taste one and then just okay, you can taste. Yeah, because அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க பேசுங்க, நான் சாப்பிட்டு உட்காரோம். நல்லதா இருக்கு, நல்லதா இருக்கு. அது சொல்லிதான் ஆகணும், எப்படி இருந்தாலும் அது வேற வாய்ப்பே இல்லை. எனக்கு எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடும்னா. ஓகே ஓகே, சாப்பிடணும்னா சாப்பிடணும், ஃபுல்லா சாப்பிடணும், இல்லைன்னா மாத்தி வைக்கணும். சரி, ஒரு வாய் சாப்பிட்டுருங்களேன். நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். அதை வீட்டுல நான் சாப்பிட்டுட்டேன். என்னப்பா நீங்க பார்க்கவே இல்லையா? இல்லையே, நாங்க பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். நான் படமே சாப்பாடுறதுக்காக நான் பண்றேன். ஸோ யூ கான்ட் இன்சல்ட் இட் தட் வே. ஓகே, ஸோ ஃபுட்டு சும்மா லைட்டாக டேஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஃபுட்டை தாண்டி இப்போ உங்களுக்கு இப்போ ஒரே டைமில் இப்போ மலையாளம் ஒர்க் பண்ணுவீங்க, தமிழ் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஹவு ஃபேவரட் உங்களுக்கு சாப்பாடுன்ற ஒரு விஷயம்? ஏன்னா இப்போ அவர் சொல்லும் போதே இட் வாஸ் வெரி வேலிட் பாயிண்ட். நான் சாப்பாடுக்காக தான் ஒர்க்கே பண்ணுறோம், நம்ம அதை எனக்கு இன்சல்ட் பண்ண வேண்டாம். தட்ஸ் ரியலி வேலிட் ஆக்சுவலி. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் இந்த விஷயம் சொல்கிறீங்கன்னா அந்த சாப்பாடுக்காக ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு ஏங்கி இருப்பீங்க. லைக் கரெக்டான அந்த ஒரு ஃபுட் கிடைக்கணும், ஒரு 3 வேளை ஃபுட், ஒரு நல்ல ஃபுட். ஸோ அதுக்காக தானே நம்ம உழைக்கிறோன்ற மாதிரி. ஸோ அந்த டைம்ஸ்லாம் கிராஸ் பண்ணியிருக்கீங்களா? லைஃப்பில் அதெல்லாம் வந்திருக்கு. பட் ஐ டோன்ட் லைக் டு ஸ்பீக் ஆன் திங்ஸ் பிகாஸ் லைஃப் இருந்தால் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸ்ட்ரகிள் இருந்தால் தான் லைஃப் தான் நான் நினைக்கிறேன். அதர்வைஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ பிளெயின் ரேண்டம் திங். நான் வந்து அது லைஃப்பில் சாப்பாடு கிடைக்கல, இல்லை நான் தூங்கலை, அந்த மாதிரி சென்டிமெண்டல் டாக்ஸ் கேட்குறதும் சொல்கிறதும் எனக்கு பிடிக்கிற விஷயம் இல்லை. இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஐ ஹேவ் மைண்ட். த ஃபேக்ட் இஸ் தட் நான் அது வரும்போது தான் நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் தென் ஐ காட் மோர் ஃபோக்கஸ்ட் இன் லைஃப். ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் தான் என்னோட பேஸ் நினைக்கிறேன். அண்ட் கம்மிங் டு ஃபுட் ஆர் எனிதிங் லைக் தட், ஐ ஹேவ் டு ஃபீல் தட் காட் ஹஸ் பீன் கைண்ட். சாப்பிட்றதுக்கு ஃபுட் கிடச்சிது. அண்ட் தட்ஸ் வை ஐ ரெஸ்பெக்ட் இட் மோர் பிகாஸ் ஐ நோ பசி என்னன்னு எனக்கு தெரியும். அண்ட் ஐ ஃபீல் people should be more considerate because பெரிய பெரிய செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் வரும்போது ஐ ஆல்வேஸ் see people just wasting food and all. It disturbs me a lot. Also நான் வந்து இப்போ சினிமாவில் if you go back to in Malayalam, they know me as someone who follows a certain diet. நான் வந்து நான் பசிக்கிறத மட்டும் சாப்பிடுவேன். I don't like to eat. Which food உங்களுக்கு ரொம்ப டெம்ப் பண்ற ஃபுட்? உங்களுடைய சத்யா தான். எனக்கு கேரளா சத்யா தான். I was actually wondering அவங்க இப்போ ரைஸ் சாப்பிடுவாங்களான்னு, because they cut down carbs ரொம்ப. ஆனா படம் பாக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே இது ஒரு ரவுண்ட் ஓடுவார் போல. நான் 2 வாய் சாப்பிட்டுட்டேன். இல்ல அப்படி இல்ல. I follow a strict diet just because பண்ற படங்கள்ல நம்மளோட இன்வால்வ்மெண்ட் கரெக்டா இருக்கணும். So for that I do my stuff. But yeah, ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ நீங்கள் நெடுஞ்சாலையில் வந்து பயங்கரமாக ஏமாத்தலாம் சொல்லுவீங்க, இந்த கறியை எடுத்து அந்த கறின்லாம். இப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏதாச்சும் ஒரு ஃபுட்டு, ஸோ லைஃப் லாங் அந்த ஃபுட்டு மட்டும் தான் உங்களுக்கு சாப்பிட போகிறோம் கொடுக்கப்பாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ வாட் ஃபுட் யூ would choose? ஸோ ஒன் ஃபுட் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப், வாட் would it be? Anything you give me means apart from non-veg, if you give me whatever, I'm fine with. ஏதாச்சும் your favorite அப்படிலாம் இல்லை? அப்படி I'm not that a foodie person. எனக்கு வீட்டில் சமைச்ச சாப்பாடுனா பிடிக்கும், அவ்வளோதான். மிச்சப்படி இதுதான் வேணும், இது என்னோட ஃபேவரட் அப்படி இல்லை. அம்மா கையில் என்ன கிடைச்சாலுமே. சேமியா உப்புமா. சேமியா உப்புமா. சேமியா உப்புமா தான். சேமியா உப்புமா. பரவாயில்ல, இவரு ஈஸியா ஓகே இது பண்ணிடலாம் போல. சேமியா உப்புமாக்கே அதுவே லைஃப் லாங் சாப்பிடுவீங்களா? அது மட்டும் கிடைச்சா சேமியா உப்புமா இருக்கு. ஓகே, அவ்வளவு நல்லா செஞ்சிருக்காங்க. எங்க வீட்ல எல்லாம் ரொம்ப நல்லா செய்றாங்க சேமியா செஞ்சாவே. அது வந்து அவாய்ட் பண்ற ஒரு ஃபுட்டா நாங்க பாக்குறோம். நீங்க பாப்பா அவாய்ட்ல பண்ண மாட்டேன், கிடைச்ச சாப்பிடுறேன். பட் ஓகே, வேண்டாம், இதுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் அவர் வச்சுக்கலாம். அப்ப இப்போ சசிகுமார் சார் கிட்ட சொல்லும்போது இப்போ ஆன் தி ஸ்பாட் ஷூட்டிங் நல்லா சாப்பாடு பயங்கரமா இருந்துச்சு. ஆமா, அங்க எப்படி இருந்துச்சு? அங்க எப்படி உங்க டயட்டையும் ஃபாலோ பண்ணோம், அதே நேரத்துல இந்த அன்பு பிரச்சனையில இருந்தும் நீங்க? இல்ல, அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிடுவேன். ஐ வில் நெவர் சே நோ டு ஃபுட். ஜஸ்ட் தட் எனக்கு சாப்பிடும்போது கரெக்டா சாப்பிட்டு போகணும், அவ்வளோ மட்டும் தான். பட் ஐ ஜஸ்ட் ஃபெல் தட் சசிகுமார் சார் இஸ் ஒரு வாட்டி ஏதோ பரோட்டா ஐ செட் நல்ல he has a cook.
Yeah. ஸோ டே Every day evening you'd wait என்ன ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு சாப்பிட்டு நான் டயட் இல்லை அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன், நான் சாப்பிட்டுடுவேன். பிகாஸ் டஸ் இட் வித் ஸோ மச் லவ் அது அதிலே இருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி நைஸ் கை. நான் வந்து சுப்பிரமணியபுரம் சினிமா பார்க்கும்போது ஐ ஹேட் தாட் இந்த மாதிரி ஏதோ படம் பண்ணணும் லைஃப்பில், நல்ல டீம் அண்ட் ஆல். தென் ஐ met him, I kept telling சார் நான் வந்து இட்ஸ் வாட் யூ கால் மேனிஃபெஸ்டனா இருக்கா என்ன தெரியல, பட் ஐ ஹவ் ஆனஸ்ட்லி தாட் தட் ஐ வுட் வாண்ட் டு ஒர்க் சம்திங் லைக் திஸ், பட் உங்களை சேர்த்து தான் ஒர்க் பண்ண போகிறேன். அண்டு அவர் இந்த சீன், அந்த கோவில் சீன், அந்த சாங் கண்கள் இருந்தால் சாங்கோட பிக்சரைசேஷன் ஹி வுட் சே உன்னி இது இம்ப்ராம்ப்டாக பண்ணேன், அந்த ஜெயோட அந்த சீன் அப்படியே ஜஸ்ட் ஆன் ஸ்பாட் இம்ப்ரூவைசேஷன் தான். அண்ட் ஐ ரியலி லவ்ட் இட். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் வாஸ் வெரி குட் வித் ஹிம். ஸோ யா. ஓகே ஓகே ஓகே. ஸோ எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, இப்போ வரைக்கும் யார் கேட்டாலும் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ரோல் பண்ணணும்னு கேட்டால் டக்குன்னு தி கோ பேக் டு மூவிஸ் லைக் மூன்றாம் பிறை, இந்த மாதிரி மூன்றாம் பிறையில் ஸ்ரீதேவி மேம் ரோல் பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஹீரோயின் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி. பட் என்னென்னா இப்போ மூன்றாம் பிறை பார்க்கும்போது இட் வாஸ் லைக் வெரி லாங் பேக், இட் வாஸ் அரௌண்ட் 83, 84 இப்போ. அப்போ அதுக்கப்புறம் இப்போ ஒரு 40 இயர்ஸில் பெருசாக அது மாதிரி ஹீரோயின்ஸ் கேரக்டரே எழுதலையான்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஏதாச்சும் ஒரு ரொம்ப இந்த மாதிரி கூட ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக்காக ஒரு மூவி இல்லை ஹீரோயின் பேஸ் பண்ணி எவ்வளோ சூப்பராக ஒரு மூவி வருதுன்னா வந்துட்டு தான் இருக்கேன், வந்துட்டு தான் இருக்கு. யூ கான்ட் சே தட் கம்மி தான், பட் ஸ்டில் இப்போ நயன்தாரா மேம் பண்ணுற மூவியாக இருக்கட்டும் சரி, மஞ்சு சேச்சி பண்ணுற மூவியாக இருக்கட்டும் சரி, கேரக்டர்ஸ் ஈவன் இஃப் இட் இஸ் லைக் ஒரு படமாக பார்க்கும்போது ஒரு ஸ்டார் காஸ்ட் ஒரு ஹீரோ பேஸ் மூவியாக இருந்தாலும் ஹீரோயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் மாதிரி படம் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ அந்த காலத்தில் வந்தது அதுக்கப்புறம் வரலன்னா நான் சொல்ல மாட்டேன். சூப்பர், பரவாயில்ல, ஒத்துக்கிட்டீங்க. நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, எங்கெங்க எழுதுறாங்க வியாபாரி ஹீரோ. இப்போ ரீசெண்டாக வர போட்டாங்க மலையாளம் இண்டஸ்ட்ரியில பெண்களே இல்லையா, ஹீரோவா இருக்கட்டும் ஹீரோயினா இருக்கட்டும் இல்ல, if the content is good definitely audience அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் மெயின். படம்னா எல்லாரும் பிடிச்சி மெயினா நம்ம பாக்குறது படம், அவ்வளவுதான், சினிமா தான் மெயின். ஸோ அதுல கண்டென்ட் ஹீரோவா ஹீரோயினான்றதுல கண்டென்ட் இஸ் த ஹீரோ ஆல்வேஸ். ஓகே ஓகே. ஸோ இப்போ இங்கே ரீசெண்டாக வந்து தமிழ்நாட்டில் வந்து மார்னிங் 5 AM ஷோ 7 AM ஷோஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்லி ஷோஸ் வாஸ் லைக் அரௌண்ட் ஆஃப்டர் 9 AM தான் போடுறாங்க. அதனால நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ரீசெண்டாக இப்போ லியோலாம் ரிலீஸ் ஆகும்போது லிட்ரலி ஃப்ளட் டு கேரளா. எல்லாருமே அங்கே கேரளாவில் ஏன்னா 5 AM ஷோஸ் அப்படி பார்த்தாங்க. ஸோ எப்படி இப்போ ஒரு தமிழ் ஆக்டர்ஸ்க்கு கேரளாலையும் இவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, ஒரு மாஸ் ஃபேன் பேஸ். லிட்டரலி இப்போ விஜய் சாருக்கு இங்கே எப்படி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கோ அங்கேயே அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் போயிருக்கீங்களா அங்கே தேட்டரில் எப்படி இருக்கும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? ஏன்னா இப்போ காலையில் இங்கே கருடன் பார்த்தீங்க, இங்கே ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அங்கே எப்படி வெல்கம் பண்ணுவாங்க? 5 AM ஷோவுக்கு போகல இது வரைக்கும், பட் ஐவ் சீன் லவ் ஹிஸ் ஃபில்ம்ஸ். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆல் மூவிஸ் ஐ திங்க் எல்லா மூவிஸ் பார்த்துருக்கேன். ஸோ ஃபேன்ஸ் இஸ் காட் சம் கிரேசி ஃபேன்ஸ். ஐ திங்க் மோகன்லால் சாருக்கும் விஜய் சாருக்கும் ஃபேன்ஸ் ஹெவியாக இருக்காங்க. ஐ திங்க் ஆல் ஆக்டர்ஸ் அண்ட் தமிழ் மூவி கெட்ஸ் அ வெரி குட் ரிசப்ஷன். நல்லா படம் நல்லா இருந்தால் டெஃபினட்டாக அங்கே. ஸோ மலையாளி ஃபில்ம் லவர்ஸ் தி பேசிக்லி லுக் ஃபார் ஆல் லாங்குவேஜ் மூவிஸில். ஈவன் ஆன்லைன் வந்த படம் இருந்தாலும் அவர் வந்து சர்ச் பண்ணி சப்டைட்டில்ஸ் எல்லாம் போட்டு ரீஜனல் எல்லாம் இல்லை இப்போ எல்லாருமே எல்லா படங்களும் பார்க்குறாங்க. ஸோ இட்ஸ் அ பாசிட்டிவ் திங். ஸோ அந்த மூவி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமா டு பி ஆனஸ்ட் லைக் லிட்டரலி தேட்டர் ஒன்னஸ் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, தேட்டர்ஸ் ஆர் ரியலி ட்ரை, பெருசாக ரொம்ப கமர்ஷியல் படங்கள் வரத்துலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ட்ரைனஸை வந்து இந்த பெரிய ஹீட்லேயும் கருடன் போக்கி இருக்கு. ஸோ தேட்டர்ஸ் ஆர் ஃப்ளட்டிங் வித் பீப்புள். ஸோ ரியலி கோலிவுட் ஹஸ் எக்ஸ்பெக்டட் தட். அது உங்களுக்கு all the other films after release வரும்போது எல்லாம் நல்லா வரும். டெஃபினெட்லி வித் விஷஸ். ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ உங்களோட ஃபேன்ஸும் சரி, தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ ஹோப்ஃபுல்லி படம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ரீச் அடையட்டும். உங்கள் நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றிகள், படம் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. GUVI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Remax, my device, my life. Coming soon.